வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா, எல்லாம் உள்ள பழனாவுடைய ஆண்டவனுக்கு அரோரா, குருநாதர் அருணா பெருமானின் திருவிடையே சரம் எம்பெருமான் கருணை முழுதும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணா சுவாமி திருவிழாவின் திருப்பூர்ண மகாமந்திரத்தில் கௌமார எழுத்தது வருஷப்படி பாடல் 1116 உர்பாதம் பூ என தூங்கும் பொது பாடலுக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பழனியாண்டன் திருவிழி சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பத்திரமாவும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா முருகாச்சனம். இந்த பாடல் அறிவு உற பாடப்பெற்ற பாடல். போதத்தை புரிவாயன்னு வேண்டிக் கொள்கிற பாடல். தத்தா 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 தனதான என்ற சந்த குறிப்புடைய பாடல். இந்த பாடல் முதல்ல பாடலை பார்ப்போம். உர்பாதம் பூ தக்காயத்தே ஒத்து ஓடி தத்து இயல் காலை உள்பூரித்தே சற்றே சற்றே உட்காரித்து அற்புதம் நேரும் அற்பாய் இல்தாய் நிற்பாரை போல பாவித்து திரிவேணிக்கு அப்பாசத்தால் எட்டா அப்பாலை போதத்தை புரிவாயே. பொற்பு ஆர் பொன் பார் புத்தேடிற்காக போய் முட்டி கிரிசாடி புக்கு ஆடிச்சூழ் கிட்டாகி சூர் பொட்டாக குத்திய வேளா முன்பாட பாடு அற்றார்க்கு ஓர் முள் காடு அற்க பொருளிவாய் முத்தா முத்தி அத்தா சுத்தா முத்தா முத்தி பெருமாளே. உர்பாதம் பூ தக்காயத்தே ஒத்து ஓடி தத்து இயல் காலை உள் பூரித்தே சற்றே சற்றே உட்காரித்து அற்புதம் நேரும் அற்பா இல்தாய் நிற்பாரை போல பாவித்து திரிவேனுக்கு அப்பாசத்தால் எட்டா அப்பாலை போதத்தை புரிவாயின்னு முதல் பகுதியில் வேண்டுகிறார். அதாவது முதல்ல உர்பாதம் அப்படின்னா துர்குரி, கெட்ட சகுனம் கொண்ட பூத காயத்து ஐம்பூதங்களால் ஆன இந்த உடலை போற்றுவதற்கு ஒத்து ஓடி உடன்பாடு கொண்டு அல்லது உடன்பட்டு ஓடி தத்து இயல்காலை ஆபத்துகள் நேரும் பொழுது உள்பூரித்து உள்ளம் கவலையால் நிரம்பப்பட்டு சற்றே சற்றே சற்றளவு கொஞ்சம் கொஞ்சம் உட்காரித்து ஐயோ என்று சத்தமிட்டு வேதனைப்பட்டு அற்புதம் நேரும் கடவுளிடத்தே உண்டாகும் அற்பாய் அன்பு பூண்டவராய் இல்தாய் இல்லறத்தை தழுவி நிற்பாரை போல நிற்கின்ற மக்களைப் போல பாவித்து நடித்து திரிகின்ற எனக்கு அப்பாசத்தால் அந்த பாசங்களால் எட்ட முடியாமல் அப்பாலை போதத்தை, அதாவது பாசங்களுக்கு அப்பாற்பட்டு நிற்கும் ஞான அறிவியை உபதேசித்து அருள வேண்டும் வேண்டுகிறார். என்ன ஒரு இணக்கமான ஒரு தெளிவான வேண்டுதல். ரெண்டாவது பகுதியில் பொற்பு ஆர் பொன் பார் புத்தேடிற்காக போய் முட்டி கிரிசாடி புக்கு ஆழிச்சூழ் கிட்டாகி சூர் பொட்டாக குத்திய வேளா முன் பாடு அற்றார்க்கு ஓர் முள்காடு அற்க பொருளிவாய் முத்தா முத்தி அத்தா சுத்தா முத்தா முத்தி பெருமாளில் முடிகிறார். அதாவது பொற்பார் அழகு நிறைந்த பொன்பார் பொன்னுலகத்தில் உள்ள புத்தேளிற்காக தேவர்களுக்கு நன்மை தர வேண்டி போய் போர்க்களத்தில் புக்கு முட்டி அசுரர்களை எதிர்த்து கிரிசாடி கிரௌஞ்சமலை அழித்து புக்கு ஆடி கடலிலே போய் அதாவது கடலிடையே புக்கு சூழ் கிட்டாகி சூரனுடைய சூழ்ச்சி நிலையை சமீபித்து அந்த சூரன் பொடியாகும்படி அவனை வேளால் குத்திய வேலவனை முன்பாட பொய்யாமொழி புலவர் முன்னதாக பாடுதல் அற்றார்க்கு அந்த பாட்டை குற்றமின்றி பாடும் திறமையற்ற அந்த புலவருக்கு ஒரு முள்காடு அற்க ஒரு முள் தைக்கும் காடு என்று அந்த புலவர் குறித்த இடத்தில் பிழை அற்குதலை நிலை பெற்றிருத்தலை காட்டி பொருள் சரியான வழியில் பாடும் பொருள் முறையை காட்டும் பாடலை அந்த புலவருக்கு அளித்த பெருமாளே. முத்தனை எல்லாம் விட்டவனை முத்தி கார்கபத்தியம் ஆகவனியம் தக்கினாக்கினி என்ற மூவகை வேதாகினிக்கு உரிய அத்தா தலைவனை பரிசுத்தமூர்த்தியை முத்து போன்ற அருமையனை முத்தி பெருமாளை அடியார்க்கு முக்தி அளிக்கும் பெருமாளை போதத்தை புரிவாயே அப்படின்னு வேண்டிக்கிற பாடல். இப்போ இந்த பாடலில் முதல்ல பூ தக்காயத்து ஐம்பூதத்தான் ஆகியோதோர் ஆக்கையும்பர் வேல் 19. அடுத்தது அற்புதம் நேர்மை, அற்புதம்னா கடவுள். அற்பாயிற்றாய் அன்பாய் இல் தாய், அதாவது அன்பாய் இல்லறத்தை தழுவின்னு பிரிச்சுக்கணும். பொற்பு ஆர் பொன்பார் அழகு நிறைந்த பொன் உலகத்தை சொல்றார். ரொம்ப அற்புதமான வரிகள். அடுத்தது சூர் பொட்டாக குத்திய வேளா. சூராதிபனுடைய உடல் சூராதிபன் உடல் பொட்டெழ முடுகி வைவேலால் எரிதெரும்பார் திருப்பூர். அதே கருத்து தான். அடுத்தது இந்த முற்பாட, இது இங்கே பொய்யாமொழி புலவருக்கு செய்த அனுகிரகம் பல திருப்பூரில் படிச்சிருக்காங்க. முத்தி அப்படின்னா ஆகமனியம் வேதத்தை வழங்க செய்வது. தக்கினாக்கினா தேவர்களுக்கு தட்சணை கொடுக்க செய்வது. கார்கபத்தியம்னா பூலோகத்தை ரட்சிக்க செய்வது. இவர்களே யாகாகினிகள். கார்கபத்தியமாதி 3 அழலும்பர் தனிய புராணத்தில் நாற்சதுரமும் முன் சதுரமும் வில் வடிவம் ஆகிய ஆகவனீயம் தக்கினாக்கினி கார்கபத்தியம் என்று என்னும் 3 தீம்பர் திருமுறாட்டுப்படுற முறையில். அடுத்தது முத்தியத்தன் முருகவேள். முத்தியத்தன் முருகவேள்
அந்தன்மறை வேள்வி காவல்கார பெருமாள்பார், யாகமுனிவருக்குரிய காவல்காரன்பார் வேலைக்காரன் போல, விப்ரகுலையாக சபாபதிம்பார் வேடிச்சிலான போல, ஒரு முகம் அந்தனர் வேள்வி ஓர்க்குமேமார் திருமுறாட்டுப்படல. இப்படி பல்வேறு அற்புதங்கள் நிறைந்த பாடல். அடுத்தது முத்தா முத்தி தரவல்ல முகிழ் மென் முலையால் உமைபங்காம்பர் சுந்தர். அதே கருத்தா முத்தா முத்தி பெருமாளின்னு முடிக்கிறார் நம்ம குருநாதன் அதே சாயல். இப்படி பல இணக்கமான விஷயங்களை இந்த பாடலில் நம்ம குருநாதர் வைக்கிறார். என்ன முக்கியமாக வேண்டிக்கிறார் அப்படின்னா, ஞானத்தை உபதேசித்தவர். அது எப்படிப்பட்ட ஞானம்? பாசங்களுக்கு ஞானம் கட்டுண்டு சிக்கிறதே பாசத்தில். அதனால் அந்த பாசத்தால், அப்போ அந்த பாசத்துக்கு என்ன ஒரு பின்புலம் சொல்கிறார்? கெட்ட சகுனங்களை காட்டவல்ல ஐம்பூதங்களாக இந்த உடலை போட்டு திரிகிறோம். இந்த உடலை போற்றுவதற்கு உடன்பட்டு ஓடி ஆபத்துகள் நேரும்போது உள்ளமெல்லாம் கவலையால் நிரம்பி கொஞ்சம் கொஞ்சமாக ஐயோன்னு சத்தமிட்டு வேதனைப்பட்டு கடவுளத்தில் உண்டாகும் அன்பு பூண்டவராய் இல்லறத்தை தழுவி நிற்கின்ற மக்களைப் போல ஏமாற்றி திரிகின்ற எனக்கு அந்த பாசங்களால் எட்ட முடியாது நிற்கும் அல்லது அப்பாற்பட்டு நிற்கும் ஞான அறிவை உபதேசித்தவுடன் வென்றார். முதல் பதில். ரெண்டாவது பதில் நிறைய பராக்கிரமங்கள். அழகு நிறைந்த பொன்னுலகத்தில் இருந்த தேவர்களுக்காக போர்க்களத்துக்கு போய் அவர் அசுரனை எதிர்த்து கிரௌஞ்சமலை அடித்து கடலிடையே புகுந்து சூரனை சூழ்ச்சி நெறி மாமரமாக என்றதை சமீபித்து அந்த சூரன் பொடியாகும்படி அவனை வேளால் குத்திய வேலாயுதனை. பொய்யாமொழி புலவருக்கு எம்பெருமான் அனுகிரகம் பண்ண அனுகிரகத்தை சொல்ல, பொய்யாமொழி புலவர் முன்னதாக பாட அந்த பாட்டை குற்றமின்றி பாடாத அந்த புலவருக்கு ஒரு முள் தைக்கும் காடு என்ற அந்த புலவர் குறித்த இடத்துல பிழை நிலை பெற்றிருப்பதை காட்டி சரியான பொருளை காட்டும் பாடலை அந்த புலவருக்கு அளித்த தமிழ் கடவுளை. முத்து போல அருமை வாய்ந்த பெருமாளை. 3 வகையான அக்னி வேள்விக்கு தலைவன். அது எந்த அக்னின்னு பார்த்துட்டோம். பரிசுத்தமான பெருமாளை, பற்றற்ற பெருமாளை, முக்தி அளிக்கும் பெருமாள்னு என் பெருமாளுடைய நாமங்களை பல்வேறு பேர்களால் விழிக்கிறார். அதை விவரித்து சொல்கிறார். இப்படி பல்வேறு அற்புதங்களை இந்த பாடலை நம்ம குருநாதர் கொட்டி வைக்கிறார். என்ன முக்கியமான வேண்டுகோள்? பாசங்களால் எட்ட முடியாமல் அப்பாற்பட்டிருக்கும் ஞான அறிவை எனக்கு உபதேசித்து நீ அருள் புரிய வேண்டும் கேட்டுக்கொள்கிற பாடலை பழனியாண்டன் திருடி சமர்ப்பித்து அவன் அருள் பத்திரம் குருநாதர் அருணா பெருமானுக்கு முருகாசனம்.